சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ அண்ட் வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். எலுமிச்சை பழம், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே லைட்டாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சின்ன லெமனாக இருந்தால் 1/2 போதும். இதே பெருசாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒயிட் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட் ரைஸில் ஆட் பண்ணாதான் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ரைஸில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான ஈஸியான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஈட் வெல், ஸ்டே ஹெல்தி.